புனிதர் அடால்பர்ட் ஓச்டெக் என்னும் இயற்பெயர் கொண்ட புனிதர் அடால்பர்ட் பொஹோமியாவின் மறைப்பணியாளரும் பிராக் மறைமாவட்ட ஆயரும் ஹங்கேரிய, போல்ஸ் மற்றும் புருஷியன் மக்களின் மறைப்போதகரும் ஆவார். இவர் பால்டிக் புருஷியன் என மக்களை கிறிஸ்தவத்துக்கு மனமாற்றும் முயற்சியில் மறைசாட்சியாக கொல்லப்பட்டார். தற்போது செக் குடியரசு, போலாந்து, ஹங்கேரி, ஜெர்மனி ஆகிய நாடுகளால் பெரிதும் போற்றப்படும் புனிதரான அடால்பர்ட் அக்காலத்தில் கிறிஸ்துவின் நற்செய்திகளின் எதிர்ப்பு ஒருபோதும் இவரை சோர்வடைய செய்யவில்லை. பொஹேமியாவின் பிரபுத்துவ குடும்பம் ஒன்றில் பிறந்த இவருடைய தந்தையார் ஸ்லாவனிக் ஆவார். இவரது தாயார் ஸ்டேச்சிஸ்லாவா ஆவார். சிறு வயதிலேயும் பெரும் நோயொன்றினால் பாதிக்கப்பட்டு பிழைத்த இவரை கடவுளின் சேவையில் அர்ப்பணித்திட இவரது பெற்றோர் தீர்மானித்திருந்தனர். சிறந்த கல்விமானான இவர் தமது ஆரம்ப கல்வியை புனிதர் அடால்பர்ட் என்னும் புனிதரிடம் கற்றார். தமது உறுதி பூசுதல் திருவருட்சாதனம் பெறும் நிகழ்வின் போது தமது ஆசிரியருக்கு மரியாதை செலுத்தும் விதமாக ஆசிரியரது பெயரையே தமது ஆன்மீக பெயராக ஏற்றார். 981 இவரது ஆசிரியரான புனிதர் அடால்பர்ட் மரித்ததும் இவர் பொஹோமியா திரும்பினார். பிறகு பிராக் மறைமாவட்ட ஆயரும் டயட்மார் என்பவர் இவரை கத்தோலிக்க குருவாக அருள்பொழிவு செய்வித்தார். 982 ஆயர் டயட்மார் மரித்து போகவே தமது 27 வயதிலேயே பிராக் மறைமாவட்டத்தின் ஆயராக இவர் தேர்வு செய்யப்பட்டார். இவரது நற்பணிகளை எதிர்த்தவர்களின் வற்புறுத்தலால் 8 வருடங்களின் பின்னர் நாட்டை விட்டு வெளியேற நேர்ந்தது. காலப்போக்கில் பிராக் மக்கள் இவரை தங்களது ஆயராக திரும்பி வர வேண்டினார்கள். ஆனால் குறுகிய காலத்திலேயே ஆலயத்தின் பரிசுத்தம் கெடும் வகையில் விபச்சார குற்றம் சாட்டப்பட்ட ஒரு பெண்ணை கையை பிடித்து இழுத்து மானபங்கம் செய்ததாக பொய் குற்றம் சாட்டப்பட்டு மீண்டும் நாடு கடத்தப்பட்டார். ஹங்கேரியில் சிறிது காலம் மறைபோதனை செய்த பின்னர் பால்டிக் கடற்கரையோரம் வசித்த மக்களுக்கு நற்செய்தி போதிக்க சென்றார். இவரும் இவருடன் சென்ற 2 நண்பர்களும் பாகானிய குருக்களால் மறைசாட்சியாக கொல்லப்பட்டனர். இறைவனுக்காக தன்னை அர்ப்பணித்த இப்புனிதரை போல நாமும் இறைவனுக்காக வாழ்வோம். அதன் வழியாக இறை அருளை நிறைவாய் பெறுவோம். புனிதர் அடால்பர்ட் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும்.